சுய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் பக்கபலமாய் இருந்து வரும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டம் சீலப்பந்தல் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி மகாராணி எல்இடி பல்பு தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இந்த தொழிலின் மூலம் தன்னுடைய அடையாளத்தை சுற்று வட்டாரங்களில் பதித்து வருகிறார். இந்த திராவிட மாடல் அரசு வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டியிருக்கிறது என்பதை அவரே விவரிக்கிறார். தற்போது பார்க்கலாம். பேர் மகாராணி. நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சீலப்பந்தல் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நாங்கள் எல்இடி பல்பு அசம்பிள் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் இதுக்கு ஐடியா மகளிர் குழுவில் நான் இருக்கேன். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரைனிங் எடுத்து செய்யுங்கன்னு சொல்லும்போது என்னோடய வீட்டுக்காரர் எலக்ட்ரிஷியனாக இருந்தார். அது எல்இடி பல்பு அசம்பிள் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா கிடைச்சதால எல்இடி பல்பு அசம்பிள் எடுத்து நாங்கள் பண்ணோம். எங்களோட மந்த்லி வருமானம் கடையில் ஒரு 15,000 ரூபா இருந்தது. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் மகளிர் குழு மூலயமா அப்படின்ட்டு மகளிர் குழுவில் ட்ரைனிங் நிறைய கொடுத்தாங்க. அது எங்களுக்கு கரெக்டாக வர்றது எல்இடி பல்பு. சரி, நாங்கள் அந்த லைனில் இருக்கிறதால அதை எடுத்து பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடச்சிது. அது எடுத்தோம். எங்கள் வீட்டுக்கார எலக்ட்ரிஷியன்றதால கொஞ்சம் சப்போர்ட்டிவ் பண்ணார். இப்படி தான் சொல்லிட்டு அடுத்து நாங்கள் ஒரு 5 வருஷமாக இது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்களோட ஹோம் பிராண்டில் உத்ரா என்டர்பிரைசஸ்ன்ற பிராண்டில் நல்லா தான் பண்ணிகிட்ருக்குறோம். சங்கீதம் குழுவில் ஒரு 5 வருஷமாக இருக்கேன். அந்த 5 வருஷத்தில் குழுவில் கொஞ்சம் வாங்கி எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலயமா ரேணுகா ஈசிபின்றவங்க சொன்னாங்க. நான் குழுவில் மேக்ஸிமம் மந்த்லி பைசா எடுத்து கரெக்டாக கட்டிகிட்டு இருந்தேன். அதை பார்த்தாங்க. சரி, இவங்க நல்லா கரெக்டாக கட்டுறாங்க, ப்ளஸ் இவங்க நல்லா புதுவிதமான தொழில் செய்கிறாங்க. இப்போ ஏற்கனவே எல்லாரும் நிறைய தொழில் செய்கிறாங்க, மறுபடியும் அதே தொழில் செய்வாங்க. பட் ஆனால் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு புதுவிதமான தொழிலாக இருக்குது, யாரும் செய்ய முடியாது அப்படின்றதால இதுதான் தொழில் செலக்ட் பண்ணாங்க. புதுவிதமான தொழிலாக இருக்குது, சரி இவங்களுக்கு கொடுத்து என்கரேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு டிஎன்ஆர்பிட்டிலேருந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலயமா என்னை செலக்ட் பண்ணாங்க. ஒரு 10 அப்ளிகேஷனில் ஒரு 2 அப்ளிகேஷன் என்னோடது, இன்னொருத்தவங்களோடது, எந்த புதுவிதமாக இருக்கிறதால செலக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 5 லட்ச ரூபாய் எனக்கு கொடுக்குறாங்க. அது 5 லட்ச ரூபாயும் நாங்கள் மிஷினரி வாங்கணும். அப்போ தான் புதுசாக சரி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு எல்இடி பல்புக்கு தேவையான கிரிப்பிங் மிஷின், பஞ்சிங் மிஷின் ப்ளஸ் ரா மெட்டீரியல். ஃபஸ்ட் டைம் நாங்கள் 9 வாட்ஸு ப்ளஸ் டியூப்லைட் மட்டும்தான் ரா மெட்டீரியல் வாங்கி செஞ்சோம். அதுக்கப்புறம் அந்த லோன் கிடச்சதுக்கப்புறம் குழு மூலிமா லோன் வாங்குறப்ப எல்இடி பல்பு ப்ளஸ் 9 வாட்ஸு டியூப்லைட் மட்டும் செஞ்சோம். 5 லட்ச ரூபா வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய மெட்டீரியல் வாங்க ஆரம்பித்தோம். 9 வாட்ஸு, இந்த எமர்ஜென்சி 12 வாட்ஸு, 20 வாட்ஸு பஞ்சாயத்து லெவலில் நாங்கள் நிறைய கொடுத்துட்ருந்தோம். இந்த லோன் வந்ததால் எங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தான் இருந்தது. நிறைய ஸ்ட்ரீட் லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டு எல்லாமே இந்த லோன் வந்ததால் எல்லாமே இறக்கணும். இந்த லோன்னால் நாங்கள் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது கண்ணாடி பல்பில் 60 வாட்ஸ் 100 வாட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நியூ ட்ரெண்டாக மாறி இருக்காங்க. எல்இடி பல்பில் நாங்கள் 9 வாட்ஸ்லேயே கொடுக்குறோம். அந்த பவருக்கு 60 வாட்ஸ் 100 வாட்ஸ் போடும்போது கரண்ட் பில் அதிகமாக இருக்கும். இது ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. நல்லா மக்கள் விரும்புகிறாங்க எல்இடி ஐட்டம். நாங்கள் எங்ககிட்ட 9 வாட்ஸ் 0 வாட்ஸ்லேருந்து 50 வாட்ஸ் வரைக்கும் எல்லா வகையான பல்புகளும் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். 0 வாட்ஸில் 5 வாட்ஸு, 7 வாட்ஸு, 9 வாட்ஸு, 12 வாட்ஸு, 15 வாட்ஸு, 20 வாட்ஸு, 24 வாட்ஸு ஸ்ட்ரீட் லைட்டு, 36 வாட்ஸு ஸ்ட்ரீட் லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டு எல்லாமே ரா மெட்டீரியல் வாங்கிட்டு எல்லாமே அசம்பிள் பண்ணி செஞ்சிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு இது பிசிபியில் இங்கே கெப்பாசிட்டர் வைக்கணும், இங்கே ரெசிடென்ஸ் வைக்கணும். நெக்ஸ்ட்டு இது வச்சதுமே ஹவுசிங் ஸ்டெப்பிங், அடுத்து நிக்கிள் ஸ்டெப்பிங், அடுத்து டூம், அப்புறம் செக்கிங், பேக்கிங், ஃபினிஷ்டு. நாங்கள் உத்ரா என்டர்பிரைசஸ் சொல்லி நாங்கள் தனி பிராண்டடாகவே நல்லா நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். 9 வாட்ஸு எல்லாமே நாங்கள் இங்கே இப்போது சீலப்பந்தல் கிராமத்துலேருந்து இந்த பக்கம் செங்கம் இந்த பக்கம் அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்ரு, இந்த பக்கம் அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர் வரைக்கும் கடையாக ஹோல்சேலாக போட்டுட்ருக்கோம். நிறைய எல்லாருமே கடை ஃபஸ்ட் டைம் போகும்போது பிராண்டடாக வேணும் நாங்களும் பிராண்டடாக உத்ரா என்டர்பிரைஸ் தான் செய்கிறோன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எங்களோட பிராண்டட் வாங்கினதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் நல்லா இருக்குது, ரேட்டு கம்மி, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்து அவங்களே கால் பண்ணி கேட்குறாங்க. எங்களுக்கு பல்பு வேணும்னு சொல்லி நல்லா குவாலிட்டியாக இருக்குது. 1 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். பட் ஆனால் நல்லா உழைக்குதுன்னு சொல்லி இப்போ அவங்களே கடையிலேருந்து கால் பண்ணி கேட்குறாங்க. நல்லா தான் இருக்குது. ஒரு பல்புக்கு வெளியிலலாம் கம்பெனி பல்புன்னு 100 ரூபா விற்கும்போது நாங்கள் இது கடைங்களுக்கு கொடுக்கும்போது 60 ரூபா ரேட்டுக்கே கொடுக்குறோம்.
130% மட்டும் தான் நாங்கள் லாபம் போடுவோம், அதிகமாக பண்ண மாட்டோம். இங்கே மேனுஃபேக்சரிங் அசம்பிள்ன்றதால நாங்கள் அதிகமாக காஸ்ட் எதிர்பார்க்கறதில்ல. 130% மட்டும் தான் ஒரு பல்புக்கு நாங்கள் லாபம் எடுப்போமே. மற்றதெல்லாம் 60% 70% இருந்தால் நாங்கள் 30% தான் எடுப்போம். இந்த தொழில் செய்ய ஃபஸ்ட்டு பேசிக்காக இருந்த குழு, நெக்ஸ்ட்டு வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மூலயமா இருந்த அதிகாரிங்க, ப்ளஸ் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இவங்க மூலயமா என்னோட தொழில் கொஞ்சம் உயர்ந்திருக்கு. இவங்க அனைவருக்கும் என்னோட மிக்க நன்றி. பெண்களின் சமூக மற்றும் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக சேமிப்பு, கடன் வழங்குதல், வங்கிக் கடன் மூலம் நிதி உதவி ஆகியவற்றின் மூலம் பெண்களின் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுவின் பயனாளியான திருவண்ணாமலை மாவட்டம் நலவன்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி வெண்ணிலா நம்மிடையே தம்முடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதை தற்போது பார்க்கலாம். என்னுடைய பெயர் வெண்ணிலா. என்னுடைய கணவர் பேர் திருமலை. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பெரியவன் வந்து கிருஷ்வன், சின்ன பொண்ணு மகாலட்சுமி. இவங்களுக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் சம்பாரினேன். கொஞ்சம் சின்ன சின்ன வேலைக்கு போகிறதால எங்களுக்கு அவ்வளோ வருமானம் பத்தலை. அதை வச்சு தான் சமாளிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் குழு மூலிமா நான் அடுக்குமல்லி குழுவில் இருக்கேன். அது மூலிமா லோன் எடுத்தோம். அந்த லோனில் நாங்கள் கார் எடுத்து அதன் மூலிமா கொஞ்சம் பயனடைஞ்சோம். இதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் ஐடிஐ முடிச்சிருக்காரு. வெளியில் வேலைக்கு போயிட்டுருக்காரு. ஆனால் அந்த சம்பளம் எங்களுக்கு பத்தலை. ஏன்னா எனக்கும் வருமானம் எதுவும் இல்லை. அவர் மட்டும் அந்த வருமானத்தை வச்சு தான் நாங்கள் குடும்பத்தை பார்த்து ஆகணும். எங்களுக்கு அந்த போதுமான வருமானம் அதில் இல்லை. இப்போ குழுவில் இருக்கோம். நாங்கள் அடுக்குமல்லி குழுவில். அதன் மூலயமா லோன் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் தனியாக போயிட்டு நாங்கள் கார் வாங்கணும், இல்லை வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணணும்னா எங்களுக்கு அந்த வருமானன்றது இல்லை. நாங்கள் வாங்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு குழு மூலயமா லோன் கிடச்சது எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. வட்டியும் குறைவாக இருந்தது எங்களுக்கு. அதை வாங்கி நாங்கள் கார் வாங்கினோம். கார் வாங்கி அதன் மூலயமா எங்களுக்கு நிறைய சவாரி போயிருக்காரு. மாதம் ஒரு 30-40 வருமானம் வருது. அதன் மூலயமா எங்களுக்கு கொஞ்சம் பலன் அடைஞ்சிருக்கோம். மகளிர் குழு மூலயமா கடன் அளித்ததுக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் முதலமைச்சர், துணை முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது களத்தில் உதயநிதி.